போடு எப்படின்னு இந்த ரேஸ்ல நம்ம தான் ஜெயிக்கணும். போடு கமான் கமான் கமான், உன்னால முடியும் முடியும், கமான் 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 கமான். அடே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? ஐயோ ஐயோ போச்சே, ரேஸ் போச்சே. டேய் ஏன்டா? என்னடா சொல்றேன், இந்த டைனி சிட்டி நம்ம வீட்டுல இருந்தோ அந்த இந்தியன் பைக் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாமா? ஓகே ரைட் மக்களே. ஸோ இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயோட சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயம் அந்த டைனி சிட்டி. ஸோ அந்த குட்டியான சிட்டியோட நம்மளுக்கு மேப் நம்மளுக்கு வேணும் மக்களே. ஸோ அந்த குட்டி சிட்டி மேப் இருந்தால் நம்ம இந்த ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் சரி, அங்கே நம்ம வீட்டில் என்ன அந்த டைனி சிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோமோ அதே வந்து வெளியே நடக்கும். ஸோ வாங்க, இந்த வீடியோ சூப்பராக இருக்க போது டக்குன்னு வந்து இந்த வீடியோக்கு 1K லைக் ரீச் படுத்தினா இது எப்படி நம்ம கேம்குள்ள கொண்டு வருதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். சீட் கோடும் உங்களுக்கு சீக்கிரமாக தான் சொல்லுவேன். அதனால பாட்டு ஒருத்தரும் யோசிக்காம ஒரு லைக்கை போட்டு 1K லைக்கை ரீச் பண்ண வச்சிருங்க இந்த வீடியோக்கு எப்படின்னு. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனி சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனி சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் பிளேஸ் போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். என்ன அப்புறம் இது எங்களை பாம்பன் பாலம் மாதிரி இவ்வளோ நீட்டமாக இருக்குது அப்படின்னுவீங்க. ஆமாம் மக்களே, இப்போ இந்த பாலத்தை கடந்து நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்னொரு சிட்டிக்கு போகிறோம். ஆக்சுவலாக நம்ம அந்த சிட்டியில் தான் இந்த டைனி சிட்டி இருக்குது. நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயோட காப்பி மேப் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போய் அதை வந்து ஆட்டியோ போட்டு வர போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆட்டியோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கைக்குள்ளே தான் இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டியே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம உசுரோட நம்ம அங்கே போய் சேர்ந்தா போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஞ்சரான பாலம், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நடக்க போகுது இதுக்கு மேலே தெரியல. எங்கடா பாலம் பாதி மூழ்கி கிடக்குது. ஐயோ எப்படியோன்னு கடவுள் புண்ணியத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோன்னு போய் சேர்ந்தா பரவாயில்லன்னு தோணுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தை கடந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு தெரியுது கண்ணுக்கு. இப்போ அப்படியே சல்லுன்னு வண்டியை முறுக்கிட்டு அந்த சிட்டிக்கு போக வேண்டியது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிலேருந்து தூரமாக இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாங்க அந்த சீக்ரெட் சிட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த சீக்ரெட் சிட்டிக்குள்ளே தான் அந்த சீக்ரெட் மேப் ஒழிஞ்சிருக்கு, நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D காப்பி மேப்பு. ஸோ அந்த டைனி சிட்டியை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்குறோம். அப்புறம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம் நம்ம சிட்டியை நம்ம கைக்குள்ளே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பில்டிங்காக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் இருக்கிற சீக்ரெட் சிட்டி. ஸோ எப்படியோ நம்ம வழி கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டோம் மக்களே. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம். சேர்ந்தவுடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்குறோம் நம்ம அந்த மேப்பை. ஓகே ஸோ நம்ம வந்து வாங்க, இதுக்கு மேலே நம்ம கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்குது மட்டும் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க அந்த சீக்ரெட் சிட்டியை கண்டுபிடிச்சாச்சு. பட் அந்த சீக்ரெட் சிட்டிக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கிடையாது. ஸோ இதுக்கு மேலே நம்ம கீழே குச்சி ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். அத்தாடி போடு, ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மக்களே. ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா மண்டை பழந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மாதிரி பழந்துருப்போம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு வந்தாச்சு மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம அந்த சிட்டியை ரீச் பண்ணிடுவோம். அப்படியே ஸ்விம்மிங் போட்டு கடல் சுறால் இடல் போட்டு அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியதுதான். அப்போடா எப்படியோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம சிட்டிக்கே வந்தாச்சு மக்களே. வாங்க அந்த சீக்ரெட் சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆஹா இங்கே பாருங்க மக்களே, இங்கே தான் இந்த மேப் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D மினி மேப் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா அங்கே பாருங்க, ஆஹா ரைட்ரா, இதை வச்சு இப்போ எப்படி சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. பட் இதை வந்து ஒருத்தன் பாதுகாத்துட்டு இருக்கான். இந்த ஏலியன் மண்டை தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்டு இருக்கான் இவ்வளோ வருஷமா. இவனை பாருங்க ஒரே அடி தான், மண்டை அடிச்சு மண்டை கொலர் ஆக்குறேன் பாருங்க. என்னடா சாவிய மாட்டுக்கிறான். டே இருறா கும்மாங்குத்து குத்துறேன் போடு, ஒரே கும்மாங்குத்து தான் பயப்புல ஃபிளாட் ஆகிட்டான் மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினி மேப்பையும் ஆட்டையை போட்டு அப்படியே அந்த ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்பையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இந்த மேப்பை வச்சு என்னென்ன செய்யறன்னு மட்டும் பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான விஷயம்லாம் செய்ய போகிற மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினி மேப்பை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சாச்சு. ஸோ இப்போ அந்த டைனி சிட்டியை வச்சு நான் என்னென்ன சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. இப்போ மொத்த சிட்டி கண்ட்ரோலை நம்ம ஒத்த கையில் மக்களே. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நம்ம வீடு கூட இருக்குது. ஆஹா ரைட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பில்டிங்லாம் இப்படி அமுக்கி எல்லாத்தையும் வெள்ளலாம் வாங்க. ஸோ இப்போ பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கி அப்புறம் தாறுமாறாக நொறுக்கி விட்டா மக்களே. இப்போ வாங்க நம்ம சிட்டிக்குள்ளே உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அமுக்கின பில்டிங்லாம் வந்து நொறுங்கி கிடக்குதா சாஞ்சு கிடக்குதான்னு போய் பார்க்கலாம். ஆஹா இங்கே பாருங்க மக்களே,
நம்ம அங்கே சும்மா இந்த பில்டிங்கில் சாச்சிட்டு நொறுக்கிட்டு விளையாண்டு இருந்தோம். பட் இங்கே உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது ரியாக்ஷன் காமிச்சு எப்படி வந்துருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆஹா, இங்கே பாருங்க, ஒரு பில்டிங் வந்து இல்லை, எல்லா பில்டிங், டோட்டல் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் மகளே போடு. ஆஹா ரைட்ரா, இங்கே பாருங்க, டோட்டல் சிட்டியை நம்ம கை வந்து அடிச்சனால பார்த்தீங்கன்னா எல்லாம் சாஞ்சிருச்சு மகளே. ஆஹா டே, இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேடா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடு வேற மாதிரி இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கும் மக்களே. நம்ம அமுக்கின பில்டிங்லாம் பாருங்க அமுங்கி உள்ளே கிடக்குது. ஆஹா ரைட்ரா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன குறும்புத்தனம் பண்ண போகிறோன்னு மட்டும் பாருங்க, குறும்புத்தனம். ஸோ இப்போ நம்ம பண்ணுற குறும்புத்தனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D பிரைம் மினிஸ்டராக, இந்த சீஃப் மினிஸ்டர் எவனாக இருந்தாலும் சரி நம்ம காலை விழுணும் பாருங்க. அந்த அளவுக்கு இப்போ இந்த சிட்டியை வந்து கோளாறு பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். நம்ம வீட்டு இருக்கிற செடி தண்ணி எடுத்து ஊற்றுவோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சு மக்களே. ஸோ மழை பெஞ்சு நம்ம தண்ணி ஊற்றுனது என்ன நடந்திருக்கு மட்டும் போய் சிட்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குடத்துல இருக்கிற எல்லாம் தண்ணி எடுத்து அந்த மேப்புக்குள்ளே ஊற்றி விட்டேன் டைனி சிட்டிக்குள்ளே. இப்போ நம்ம வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக மழையாக பெய்யுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது, ஆத்தாடி ஆத்தா, அங்கே பாருங்க. ஆஹா, நம்ம ஒரு குடம் தண்ணி தான் ஊற்றணும், பார்த்தா சிட்டியே மூழ்கி கிடக்குது. ஐயோயோ, என்ன ப்ரோ இது. ஆஹா ரைட்ராடு, இங்கே பாருங்க மக்களே. ஆஹா, இங்கே பாருங்க, டோட்டல் சிட்டி பிளட்ல மூழ்கி கிடக்குது மக்களே. போடு வேற மாதிரி இருக்குதுல்ல. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போயிட்டு பார்க்கலாம் நம்ம சிட்டி எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக போய் பார்க்கலாம், இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் அடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம், சிட்டி எவ்வளோ தூரம் என்னென்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே சிட்டியை நொறுக்கி விட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டோம். அடுத்து இன்னும் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்க மார்க்கு. கோளாறில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க, டேக் அப்பா, ஃபுல் சிட்டி அல்லதான் மக்களே பிளட்டில் வந்து மூழ்கி கிடக்குது. போடு வேற மாதிரி. இப்போ வாங்க அந்த பில்டிங் மேலே ஏறி அப்படியே நிற்போம் வாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே. ஓகே, ஆத்தாடி, ஐயோ லேண்டிங் மிஸ் ஆகி இங்கே லேண்ட் பண்ணிட்டேனே. ஐயோயோ, இதெல்லாம் காப்பாற்றுக்கப்பா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெட் ஹவுஸாக மாற்ற போகிறோம். ஃப்ராங்க்லினோட ஒரு வீடு இருக்குது மக்களே, சின்ன வீடு. ஸோ இது பெரிய வீடு. ஸோ பட் சின்ன வீடை வந்து நம்மளால் கலரே மாற்ற முடியாது. பட் நம்ம டைனி மேப் வச்சு கலர் ரெட் கலரில் மாற்றிருக்கோம். உண்மையாகவே அங்கே ரியாக்ஷன் நடந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம போகிறோம். ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்கானா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம இங்கே எடுத்து அந்த பெயிண்ட் எடுத்து அந்த வீட்டில் ஊற்றி விட்டோம். பட் அங்கே மாறி இருக்கான்னு தெரில. வாங்க பார்ப்போம். போடு செம்மையாக மாறி இருக்கே. ஆஹா ஆஹா. ஓகே, இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னு கேட்டீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக பிளாஸ்ட் அடிக்க போகிறோம் மக்களே. பிளாஸ்ட்டு போடு வேற மாதிரி. ஓ மை காடு. ஸோ பிளாஸ்ட் அடித்த அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா லாவால் முழுகி கிடக்குது மக்களே. வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம கேம் கூட எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி சொன்னேன். 1K லைக் இந்த வீடியோக்கு ரீச் ஆனால் நான் சொல்லுவேன்ட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1K லைக் யோசிக்காமல் போட்டுருங்க. பார்த்துருக்க ஒருத்தரும் ஒரு லைக்கப் போட்டுருங்க. நம்ம வீடியோ எண்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாலியான வீடியோஸ், ஃபன்னான வீடியோஸ், இந்தியன் பைக் ட்ரைனிங் தான் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.